ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த 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 பாரபகதரா தினமெனோக்கோ திரைக்கெந்திரே திரு தினமோ சுகதரே தினமனா திரதரிக தினே திரி திரி திரு திரோ புரோகாந்தரா ரிதனே திரு திரு. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Barabara dinamana kandara dara diragodo dirimene tiro turu diname shigidire dinamene tiro kondoro turu diname rimana diraga dinamene kondoro diraga dinamene kororo. Yes, Ratam Jayam, yes, Ratam Jayam, yes, Ratam Jayam, yes, Ratam Jayam. Hallelujah, 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 hallelujah. Yeswe, may tudikrom, may tudikrom, 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 tudikrom. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, எங்களை கட்டுகிறவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே. ஒரபா தினமனா திதிபே திகைத்தோ திகதினமே நீக்கோ திரிக்கந்தனே திரு தினமே சிகிதிரே தினிமினே திரிமனா ரபரகதரா திரு தினமே இருகதிரே. ஜெயமே 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 ஜெயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் நாமத்தை, உயர்த்துகிறோம் நாமத்தை, உயர்த்துகிறோம் நாமத்தை, உயர்த்துகிறோம் நாமத்தை, உயர்த்துகிறோம் நாமத்தை, உயர்த்துகிறோம். கர்த்தர் வல்லமை அனுப்புங்க அப்பா, எங்களை விடுவிக்கிற வல்லமை அனுப்புங்க, எங்களை தப்புவிக்கிற வல்லமை அனுப்புங்க, எங்களை கட்டுகிற வல்லமை அனுப்புங்க. எங்களுடைய குடும்பங்களை உடைய கரத்தில் தருகிறோம், எங்களுடைய குடும்பத்தை உடைய கரத்தில் தருகிறோம். குடும்பங்களை கத்தாவே நீரே கட்டுகிறவர், நீரே கட்டுகிறவர், நீரே கட்டுகிறவர். குடும்பத்தை கட்டுகிறவரே, குடும்பத்தை நேசிக்கிறவரே, குடும்பத்தை பராமரிக்கிறவரே, குடும்பத்தை பாதுகாப்பவரே. ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஹல்லே லூயா. குடும்பத்திலே விடுதலை உண்டாகட்டும், குடும்பத்திலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்கட்டும், குடும்பத்திலே மேன்மை உண்டாகட்டும், குடும்பத்தில் எல்லா பிரிவினைகள் மாறுவதாக, குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகள் நிறைவாக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில். ரிபா ரிகாந்தனா மா திகோ தோரோ ரிக்கெந்திரே திரி திதோரோ கோ துரோ ஷேக திரி மேனி காந்தரா திரே தினமா. ஆமென் 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 ஆமென். Baribati kondoro dire mene kendere dinemo shigadare gadana rigadara dinemene turo dire kendere turi dineme shigadare nimene. Amen. May tudikaro, may tudikaro, may tudikaro, may stotorikaro, may stotorikaro, may stotorikaro, may stotorikaro, may stotorikaro, may stotorikaro. May stotorikaro, may nantiyodu tudikaro, 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 tudikaro. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே, உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தால் இடை கட்டுங்கப்பா. ரபா ரிகா பதா தினே மே ரே கதே தினே வெரே கேந்திரே திரே பரே கந்தரா தர தினவா. இப்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளை கொடுக்க, எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவர். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை நினைத்தருள, என் குடும்பத்தை உயர்த்த, என் குடும்பத்தை ஆண்டவரே சத்துருடைய கரத்திலிருந்து விடுவிக்கப்பட. ஷபா திக தினமா ரிகதரா தினமினோ கொந்தரோத்திரு தினமா ரபா ஷகதரா. குடும்பங்களை மேல் வைத்திருக்கிற எல்லா கரத்தையும் பலவானுடைய கரங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் புயங்கள் முறிக்கப்பட்டு போவதாக. ரிபா பாக்காம் ராத்திரி தினமா குடும்ப ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற பொல்லாத கிரியைகள் எப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பமாய் முழு குடும்பமாய் ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத சாத்தானே, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறு, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறு.
Maraba dinama rigada digadinemo rigadara digadinema ribara kandara dineme rigadara shagadare kondoro dirimina ribaragada dinemene diriboro diribere kondoro dirigidineme rigadere dinema தட்டைகளை தகர்க்கிறோம் இயேசுவின் நாமத்திலே தட்டைகளை கர்த்தர்கிறோம் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவீனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு கட்டளை கொடுக்கிறோம். ரபா திகதரமா ஷகதரா தினமே எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா மதிகள் தரைமட்டமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தரைமட்டமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தரைமட்டமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது 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 இந்த அதிகாலையில் தேவ வல்லமை எங்களுடைய குடும்பங்களை விடுவிக்கட்டும். பலவானுடைய கரங்களிலிருந்து குடும்பத்தை விடுவிக்கிறோம். அடிமை தனத்திலிருந்து குடும்பத்தை விடுவிக்கிறோம். பலவீனத்திலிருந்து குடும்பத்தை விடுவிக்கிறோம். ரிபா திக தினமா ஷகதரா திரு தினமா ரிகதரே ரிபர தினமே திகு தினமோ ரிகதரா ஷகதரா தினமே நேரோ ரோபோ ரிகாந்தரா திரு தினமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை எடுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் ஜெயத்தை எடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஜெயத்தை எடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மீது ஜெயத்தை எடுங்கப்பா. எங்கள் குடும்பத்தின் மேலே ஜெயத்தை எடுங்கப்பா. ஆமே நாமே 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 நாமே. சத்துரு உட்புகுதல் இனி இருக்க போவதில்லை. சத்துரு இருப்பது போவதில்லை. சத்துரு உட்புகுதல் இனி குடும்பத்தில் இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குடியோடி போகிறது இல்லை. இனி குடியோடி போகிறது இல்லை. நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுகிறார். 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 ரபா தினமா திக தினமா ரிகதரா திமெனை கொந்தரோ தினிமனா கந்தரா ஷகதரை கிதினமோ ரிகதரா தினிமெனை கொந்தரோ மரவரகதரை தினமா திக தினே தினமா ஷகதரை திரு தினமா. நிலையான உறவுகள் நிலைப்படுத்தப்படட்டும். குடும்ப உறவுகள் நிலைப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்ப உறவுகள் நிலைப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமே நாமே 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 நாமே. பாபா பாபா கதர பரகதன மரகதர தியன மாஷகதரே திரிமினை கொந்தரோ திரிகதினமோ. ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளாய் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் அரிசையும் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. ஆமென்.
Shagaradena Mashakadana Nediri Gadana Manediri Liberagadaragadaragadaragadaragadara Mashakadaragadara Managadara Amaragadaragadaragadiri Burugadaragadara. Amen. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அனு. ஆமென் 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 ஆமென். ஆமாதாக நனதிராது தேவன் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். தேவனுன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். கரங்களை தட்டி ஆவிலே நிறந்து அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள். மீண்டும் ஒரு முறை சொல்லவோ, அவர் சட்டையின் நிழலே ஆரோக்கியம், கர்த்தருடைய சட்டையின் நிழலே பரம பாதுகாப்பு. அவருடைய சட்டைகள் நிழலே எனது குடும்பம், அவருடைய சட்டைகளை நிழலிலே எனது பிள்ளைகள், அவருடைய சட்டைகளை நிழலிலே என்னுடைய சமாதானம், அவருடைய சட்டைகளை நிழலிலே என் குடும்ப ஆரோக்கியம், அவருடைய சட்டைகளை நிழலிலே என்னுடைய பலன், எனது ஆரோக்கியம். இதோ சட்டைகளை நிழலிலே எங்கள் குடும்பத்தை மறைக்கிறவரு சட்டைகளை நிழலிலே அக்கினி மயமா இருந்து பறந்து பார்க்கிற கட்சியை போல, பறந்து காக்கிற பட்சியை போல இதோ இஸ்ரவேலில் தேவனுடைய கரம் குடும்பங்களிலே வரட்டும். ரபா ஷக்கா ரிமனா ரிபரா தினமா ரிக்கந்தனோ ரிபரகதனமா ஷகதர கதினமா ரிகதனமா ரிகதரிபுரு ரிபரகதினமா ரிகதரா கந்தனா. குடும்ப சமாதானத்துக்கு விரோதமா எழும்புகிற பொல்லாத சாத்தானே, குடும்ப பிரிவினையை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு. இயேசுவின் நாமத்தில் கரத்தை எடு. குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பப்பட்டுகிற எல்லா கரங்களும் புயங்களும் இப்பொழுது கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலை 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 விடுதலை. Barabana gadana mana gadara rama shakadara mana ribaragadana mana gadana dirimo ribarakandana shekadere dinama ribarakandana. ஒரு அக்கினி மயமான மேகம் எங்க குடும்பத்தை பாதுகாக்கிற மேகம், வன்கனுக்கு பாதுகாக்கிற மேகம், சத்துரு கண்ணமிட்டு திருடாதபடி எல்லா திறப்பைகளையும் பாதுகாக்கிற மேகம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தின் மீது வந்து அமர்வதாக. We proclaim the deliverance. Riba shakadinimino. Amen, 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 amen. ஆமென் ஆமென் ஆமென். விடுவிப்போம் விடுவிப்போம் விடுப்போம். நமது குடும்பம் இனி தரித்திரத்தில் அல்ல, நமது குடும்பம் இனி வேதனையில் அல்ல, இனி என்னுடைய குடும்பம் அவமானத்தில் அல்ல, இனி என்னுடைய குடும்பம் இயலாமையில் அல்ல, இனி என்னுடைய குடும்பம் வெறுமையில் அல்ல. இதோ சகலத்தையும் சகலத்தையும் நிரப்புகிற, என்னை நிரப்புகிற, என் குடும்பத்தை நிரப்புகிற, என் பிள்ளைகளை நிரப்புகிற, என் சம்பத்தை நிரப்புகிற, என்னுடைய சந்தானத்தை நிரப்புகிற, என்னுடைய சந்ததி நிரப்புகிற. அல்லேலூயா
Amen, 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 raga, ibara, dinama, riga dene. Ora baraga dinama, shaka the riga dinamo, diga dinama, diga dinamoro, gadere, diname, shaka the riga duro, boro, cantara, riba riga dinama, reka, duro, dinama, riga dinamo, shaka the reka, danama, அந்தகார சக்தியிலிருந்து குடும்பத்தை விடுவிக்கிறோம். பிசாசு செய்கிற எல்லா தீங்கான அம்புகளுக்கு குடும்பத்தை பாதுகாக்கிறோம். இயேசுவை இரத்தத்தை தெளித்து பாதுகாக்கிறோம். இனி சத்துரு உட்புகுதல் இராதபடி, வியாதியின் உட்புகுதல் இராதபடி கர்த்தர் வேலி அடைப்பாராக, வேலி அடைப்பாராக. ஷாபானா மனா திரமனா கந்தனா இயேசுவே ரிபரதன மெனிகிதிரிதி நமஷகிதி நனனதரமன ரகதரல பஷகதரதினி மோரி வெரிகதினி நமஷகிதிரிதி நம. Oh Jesus, Jesus. Amen, 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 amen. Ribaragadine shigidire Yesuve, 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 இயேசுவே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாய இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஹேபா யாவே யாவே பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும். எல்லாரும் விசுவாசத்தோடு வந்து காக்கும். ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும். பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 காணு சொல்லுவோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும். எல்லாரும் சொல்லுவோம். பறந்து என்னை திருப்போமே ஆதரவாக. ஆமை
ஆமே, விசுவாசத்தோடு இந்த நாள் முதல் பறந்து பார்க்கிற பட்சியை போல இஸ்ரவேலின் தேவன் நமது குடும்பத்தின் மீது ஒரு முத்திரையை போடுவதாக, ஒரு முத்திரையை போடுவதாக. இனி நாம் காண்கிற, இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற வியாதையை, இன்று காண்கிற நெருக்கடியை, இன்று காண்கிறதான வேதனையை, இன்று காண்கிற அவமானம் இனி காண்பதில்லை. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ரிபா ரிகா தினமா ஷகதரா ரிபா ரகதனமா ரிகதரமா. ஜோமனு 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 ஆவியில் நிறைந்து ஜெபிப்போம். இதோ பறந்து பார்க்கிற கற்பட்சியை போல இதோ கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களை இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும், என்னுடைய குடும்பத்தில் இறங்கட்டும், என்னுடைய சகோதரி குடும்பத்தில் இறங்கட்டும், என்னுடைய தகப்பனார் குடும்பத்தில் இறங்கட்டும், என்னுடைய சகோதரர் குடும்பத்தில் இறங்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இறங்கட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யாவே, யாவே, ஆவே. ஆவில 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 எல்லார் ஆவில ஆவில ஆவில. ரிபா ஷக்கனானா ரிபோ ரோக்கோ ரிமனா கந்தனா ரிபா ரக்கதனோ. கரத்தை எடு இயேசுவின் நாமத்திலே, கரத்தை எடு, கரத்தை எடு. பலவானே உன்னை முந்தி கட்டுகிறோம், பலவானே இயேசுவின் நாமத்திலே உன்னை முந்தி கட்டுகிறோம், உன்னை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வேதனை உண்டாக்குற பலவானே, தரித்திரத்தில் வைத்திருக்கிற பலவானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ரிபக்கரமனி குதுனமா ரிபரகதுனமா ரிகதுனமா ஷிக்கந்தனா ரிபரகது ரிபரக்கந்தனா ரிபரகதரா தினமா. எகிப்தின் வில்லை முறிக்கிறார், எகிப்தின் வில்லை முறிக்கிறார், வியாதியின் வில்லை முறிக்கிறார், வியாதியின் வில்லை முறிக்கிறார், பலவீனத்தின் வில்லை முறிக்கிறார், பலவீனத்தின் வில்லை முறிக்கிறார். பொருளாதார நெருக்கடிங்கிற வில்லை இதோ கர்த்தருடைய ஆவியானவர் முறிக்கிறார். Be broken, be broken. மாராகாதா நமஷெகதரே குடும்பத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட செய்வினையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கிறோம், அக்கினியை கொண்டு சுட்டரிக்கிறோம். சந்ததி பெருக கூடாதபடி தனிபடி வைத்திருக்கிற எல்லா பில்லி சூனிகளும் மாந்திரிகமும் சாத்தானின் தந்திரங்களும் அந்தகார கிரிகளும் இப்பொழுது நீ வானத்திலிருந்து தள்ளுண்டு போவாயாக. ஆமென், 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 ஆமென். என்னுடைய சந்ததிக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட, செய்யப்பட்ட எல்லா உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். கால காலமாய் சந்ததி சந்ததியாய் பரவி போகிற குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். பிசாச வெளியேறு, 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 வெளியேறு. மாராதா மானகரா ரிபானா ரகனனே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மதில்களே நீ தள்ளுண்டு போவாயாக, மதில்களே நீ தள்ளுண்டு போவாயாக. பாபேல் கோபுரம் போல உயர்த்தப்பட்ட எல்லா சத்துருடைய ஆளுகை இனி என்னுடைய குடும்பத்தில் இராதபடி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஷபரகரமினே ரிபரகந்தனா மரிகந்தனா. Deliverance, 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 deliverance in Jesus' name. Deliverance in Jesus' name. Deliverance in Jesus' name. குடும்பங்களிலே குடும்பத்தை கர்த்தருடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய பாதுகாப்புல, நம்முடைய குடும்பத்தை பட்சியை போல பறந்து பார்க்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய பராமரிப்புல
இனி வியாதி இல்லை, இனி வாத இல்லை, இனி வறுமை இல்லை, இனி பலவீனம் இல்லை, இனி குடியோடு போகுது இல்லை. இதோ நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், நிலையான வீட்டை கட்டுகிறார். ஓ ஆமென். பாபா 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 கதன மரகதன ரோ ஷகதரே. எருசலேம் நகரம் மலைகளா, இப்போதும் எப்போதும் தழும்பது போல். எருசலேம் நகரம் மலைகளா, இப்போதும் எப்போதும் இருப்பது போல். கர்த்தர் நம்மை காணும், கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ. சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ. சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா, எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். எருசலேம் நகரம் மலைகளா, எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பெருமையோ. சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல். மனைவி கனிதரும் திராட்சை சேரி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்று சீயோன் மலை போல் உறுதியுடன்
அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரு மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரு மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் ஆமென் 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 கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்று சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல். கர்த்தரை நம்புகிற குடும்பம் அசையாமல் அசையாமல் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடாய், கண்மலையாகிய இயேசுவின் மீது கட்டப்பட்ட குடும்பமாய் அசையாமல். புயல் வரலாம், வாழ்க்கையில காற்று வரலாம், குடும்பத்தில் அலை மோதலாம், நிலநடுக்கங்கள் வரலாம். ஆனால் கிறிஸ்துங்கிற கண்மலை மேல கட்டப்பட்ட குடும்பத்தை எருசலேமே மலைகளால் சுற்றிலும் இருந்து பாதுகாப்பதே போல இந்த தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சத்துனுடைய கண்களுக்கு விடுவிக்கிறார், அவருடைய ஆலோசனைகளுக்கு நம்மை பாதுகாக்கிறார், துர்ச்செய்திக்கு நம்மை தூரமாக்குகிறார், பலவீனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், நித்தியமான வீட்டை நமக்கு கட்டுகிறார். நம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி போதும். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். வீடு வாசல் உண்டு, வீடு வாசல் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணதே கர்த்தர் தான். குடும்பத்தை உருவாக்கினவர் கர்த்தர். குடும்பம் என்கிற சிஸ்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது என்றால் தேவனால் கொண்டு வரப்பட்டது, மனிதர்களால் கொண்டு வரப்பட்டது அல்ல. God established family. கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். ஆகையால் தான் திருமணத்தில் கர்த்தர் ரொம்ப அக்கறை இருக்கு. உலகம் நமக்கு தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மனசுக்கு விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தேவ வார்த்தைக்கு புறம்பானது. நம்ம மனசு எப்பவும் பரிசுத்தம் கிடையாது, நமது மனது தூய்மை கிடையாது. தேவனுடைய ஆவியினுடைய கீழ்ப்படுதலுக்கு நம்முடைய இருதயம் எப்பவும் இருக்க முடியாது. மனுஷனுடைய சிந்தனைகள் எல்லாம் துர்க்குணமும் அவனுடைய இருதயம் எல்லாம் நாற்றமும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகையால் உலகம் கற்றுக் கொடுக்கிறபடி இஷ்டமானவனை அல்ல இஷ்டமானவளை கொண்டு நாம் வீட்டை கட்டிடலாம் என்பது வேதத்திற்கு புறம்பானது. அது நிலையான வீடாக அமையாது. ஒரு மனிதனுடைய வீட்டை கர்த்தரே கட்டுகிறார். குடும்பத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர், குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர், குடும்பத்தினுடைய சகல
நன்மைகளையும் ஏற்ற காலத்தில் தந்து ஒரு மனிதனை சொசைட்டியில கனப்படுத்துகிறவர். கல்வி இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே. தேவன் தனிமையானவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு குடும்பத்தை தருகிறார். ஒரு குடும்பத்தை தருகிறார். சமீபத்தில் ஒரு நபர் பார்த்தேன். திருமணமாகி கொஞ்ச நாள் கூட என்னுடைய மனைவியுடன் நான் வாழலை, வாழக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை, பிரிந்து விடலாம் என்று நினைக்கிறேன். இனி எனக்கு திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எனக்கு ஆர்வம் இல்லை. தேவன் குடும்பமாக்குகிறார், உலகம் தனிமையாக்குகிறது. தேவன் இணைக்கிறார், உலகம் பிரிக்கிறது. தனிமை நல்லது என்கிற ஒரு நூதனமான மாயையான சத்தியத்தை அல்லது மாயையான காரியத்தை அநேகருடைய வாலிபர்களுடைய இருதயத்தில் பிசாசு இப்ப போட்டு வைத்திருக்கிறான். லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகளில் எப்பவோ இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் அது ஒரு திருமண வாழ்க்கைக்கு சமமாய் எண்ணப்பட்டு இப்பொழுது அநேக வாலிபர்கள் லிவிங் டுகெதர் என்கிற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கொள்கை என்ன? திருமணம் செய்து கொள்ள தேவையில்லை, நாம் சேர்ந்து ஒரு கணவன் மனைவி போல் நாம் வாழ்ந்து கொள்ளலாம். விருப்பப்பட்டால் நாம் அப்படியே தொடர்வோம், முடிந்தால் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே பிரித்துக் கொள்வோம். கணவன் மனைவி ஒரே வீட்டில், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெட்ரூம். நம்ம இருவரும் கணவன் மனைவி, ஆனால் இரவில் படுக்கும் பொழுது உனக்கு தனி பெட் அறை, எனக்கு ஒரு படுக்கை அறை. ஏன்னா we respect a human privacy, அல்லது தனிநபருடைய உரிமையை நம்ம காக்கிறோம் என்கிற நூதனமான கொள்கையில இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஸ்லீப்பிங் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்லீப்பிங் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பிரைவசி இருக்குப்பா, அதனால தூங்க போது மட்டும் நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியா நம்ம படுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இப்போ உலகத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு என்ன செய்கிறான்? தனிமைப்படுத்துகிறான். கர்த்தரோ இணைக்கிறார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் இணைத்து விட்டு திரும்பினார். கொஞ்ச நாட்கள்ல பிசாசு ஏவாளை தனியே கொண்டு போனான். எப்போ ஏவாள் தனியே போனாலோ அவளுடைய குடும்பம் நாசமானது. எப்போ ஏவாள் தன்னுடைய புருஷனுக்கு மறைவாக எதையாவது செய்துவிடலாம், அவனுக்கு மறைத்து இந்த காரியத்தை நாம் நிறைவேற்றலாம் என்று தனிமையில எப்பொழுது அவர் நின்றாலோ அவருடைய குடும்பம் பிரிந்தது, தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகி போனது. கர்த்தர் அப்படி அல்ல. God doesn't like loneliness, a man without a family. எந்த மனிதனையும் கர்த்தர் பூமியில தனிமையாக வைப்பது இல்லவே இல்லை, குடும்பமாய் வைத்திருக்கிறார். அதற்கு முன் உதாரணம் சபை. சபையிலே ஒருவன் அங்கீகரிக்கப்படாமல் இந்த உலகத்தில் இருப்பானால் பரலோகத்தில் அவன் குடும்ப அங்கத்தினராய் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். சபை மனவாட்டி, சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். தனிமையா இந்த உலகத்திலே காற்றிலே அடிக்கப்பட்டு திரிகிறதான படகை போல திரிந்து கொண்டிருக்கிற தனி மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே, சபை என்கிற குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்களை சேர்த்து கிறிஸ்துவின் குடும்பமாய், தேவனுடைய குடும்பமாய், பரிசுத்த குடும்பமாய், பரலோக ராஜ்யத்து புத்திரராக நம்மை இணைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகையால் God is the center of a family. கர்த்தர் தான் ஒரு குடும்பத்தினுடைய மத்தியஸ்தர்.
புறஜாதிகளுடைய திருமணத்திற்கும் கிறிஸ்தவர்களுடைய அல்லது பரிசுத்த வேதாகமத்தின்படி செய்கிற திருமணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தில் ஒரு குடும்பம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் கணவன் மனைவி, உலகப்படி, உலக வழக்கத்தின்படி, உலக கண்ணோட்டத்தின்படி. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவியும் கர்த்தருடைய ஆவியானவரும், சிருஷ்டிப்பின் கரம், சிருஷ்டிப்பின் தேவன். ஆதியாகமம் 1:28, ஆதியாகமம் 1:28 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பறவைகளையும் ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்ததான ஒரு ஃபவுண்டேஷன். நம்முடைய குடும்பம் இந்த வசனத்தின் மீது இருக்குமே ஆனால் நாம் இந்த உலகத்தில் சகலத்தையும் ஆண்டு கொள்வோம். பொருளாதாரத்தை ஆண்டு கொள்வோம், சுகத்தை ஆண்டு கொள்வோம், ஆரோக்கியத்தை ஆண்டு கொள்வோம், மேன்மையை ஆண்டு கொள்வோம், உயர்வை ஆண்டு கொள்வோம். ஒரு குடும்பத்தினுடைய மேன்மை எதில் இருக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறது என்று கல்வியில் இல்லை. இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கிறது மாதிரி அல்லது குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகள் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சமத்துவம், முன்னேற்றம், தனியுரிமை, இது எல்லாம் அரசியல் தான். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், நான் படிச்சா உயர்ந்துடலாம், நான் அரசியலில் வந்தா பணம் வந்தா உயர்ந்துடலாம், இதெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீ கர்த்தர் சொல்றாரு, நீ சகலத்தையும் ஆண்டு கொள்வாய். இது தேவ ஆசீர்வாதம். எந்த குடும்பத்தில் கர்த்தர் தேவனாய் இருக்கிறாரோ, சிருஷ்டிப்பின் தேவன் தேவனாய் இருக்கிறாரோ, அவர்களை கர்த்தர் சகலத்தின் மீதும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆளுகையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஆகையால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவன் மனைவி தேவன் 3 பேரும் இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்ங்கிறதான அந்த பரிசுத்த குடும்பத்தை போல அதனுடைய பிம்பமாக, அதனுடைய சாயலாகத்தான் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி பரலோகத்தில் ஒரு குடும்பம் நடக்குது? பரலோகம் நம்முடைய வீடு, அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஆமா, வீடு அப்படின்னு சொன்னா குடும்பம் இருக்கணும் தானே. அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதே போல பூலோகத்திலும் ஒரு குடும்பத்தில் கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது கணவன் மனைவி போக தேவன் அல்லது கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை இருக்குமேயானால் இந்த 28வது வசனம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், தற்செயலாவே நடக்கும். பழுகி பெருகுவாங்க, கனிவுள்ள வாழ்க்கையாக இருப்பாங்க, சகல வல்லமை மீதும் ஆளுகை கொள்வார்கள். வருமானத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கும், பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கும், வியாதி மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கும், உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் மீதும் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 20 அதிகாரம், யாத்திராகமம் 20:12 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. முதலில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு
ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் இது. குடும்ப உறவு குறித்ததான கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம் இது. எந்த ஒரு சிஸ்டமோ ஏதாவது ஒரு லால தான் ஃபங்க்ஷன் ஆகித்தான் ஆகணும். உலகத்தில் இருக்கிற கோள்கள், உதாரணமாக பூமி எடுத்துக்கொள்வோம். பூமி ஒரு பிளானட், ஒன் ஆஃப் தி பிளானட்ஸ். அது என்ன சொல்லுகிறது? பூமி என்றால் என்ன? அதனுடைய டெஃபினேஷன் என்ன? அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு, அவ்வளவுதான். இது பெரிய விஷயமே கிடையாது. வானத்திலிருந்து சிருஷ்டி கத்தா ஒரு பூமியை பார்க்கும்போது நீ இருக்கிற 10 12 அது போய்கிட்டே இருக்கு, போட்டோம். கோள்கள் நீ ஒன்று, அவ்வளவுதான். ஏன்னா அவர் சர்வலோகத்துக்கும் அதிகாரம் உள்ள தேவன். அல்லேலூயா. பூமி இப்படித்தான் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமித்தது போல குடும்ப உறவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நியமனத்தை வச்சிருக்கிறார். இதை கெடுக்கிறதுக்கு தான் யார் வாரா? பிசாசு வாரா. நல்லா கவனிக்கணும். இதை கெடுக்கிறது தான் சாத்தா வாரா. பிசாசு எதுக்கு வாரா அப்படின்னா தேவனுடைய சிஸ்டத்தை குலைப்பதற்கு. பிசாசு ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது வசனம் சொல்லுறது சர்ப்பம். ஒருவேளை ஒரு பெரிய சர்ப்பத்தை போல அவன் நின்னானா ஏவாள் என்ன செஞ்சிருப்பா? பயந்து ஓடி இருப்பா. சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, சர்ப்பம் வேதத்துல ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட சர்ப்பம் இப்போ நம்ம நடைமுறையில் இப்போ பார்க்கிற சர்ப்பத்தை போல ஆக்ரோஷமா பயமுறுத்துற மாதிரிலாம் இது கிடையாது. அது வேற ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருந்தது. சாபத்துக்கு பின்புதான் மண்ணில் ஊர்வாயின்னு சொன்ன உடனே தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை சாபத்துக்கு சரீரம் அப்பியரன்ஸ் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சில வேற ஆராய்ச்சிகள் சொல்லுறாங்க. ஆகையால் ஏவாளை சர்ப்பம் வஞ்சிக்கும் பொழுது ஒரு ஆக்ரோஷமாகவோ ஒரு பயப்படத்தக்கதாகவோ அப்படிலாம் ஒண்ணு இல்லை. கனிவாய், பியூட்டிஃபுல் லுக்கிங். ஒருவேளை சில நேரத்தில் தன் கணவன் ஆதாமை விட பிளீசிங் அப்பியரன்ஸ்ல தான் யாது வந்தா? சர்ப்பம், பிசாசு வந்தான். குடும்பத்துக்குள்ள பயமுறுத்திட்டு எந்த பிசாசு வரமாட்டான். அன்புல வருவான், பாசத்துல வருவான், நேசத்துல வருவான், கனிவுல வருவான், தாழ்மையா வருவான், அமைதியா வருவான். உள்ள இருக்கிறதே தெரியாது. குடும்பத்துக்குள்ள சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறதே தெரியாது. ஆனால் பொட்டரிய போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உறவுகளை தின்னு கொண்டே இருப்பான். உலகத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு, சொல்ல நமக்கு சமயம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் குடும்பத்தை இணைக்கிறார். மனிதனை குடும்பமாய் மாற்றுகிறார். அவனை ஒரு வீடாய் மாற்றுகிறார். ஒரு தனி மனிதனை கர்த்தர் ஒரு கூடாரமாய் மாற்றுகிறார். கூடாரம் என்று சொன்னால் பாதுகாப்பு, கூடாரம் என்று சொன்னால் அரவணைப்பு, கூடாரம் என்று சொன்னால் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடம், கூடாரம் என்று சொன்னால் ஒரு அடையாளம், கூடாரம் என்று சொன்னால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவன் தங்குகிற வாசஸ்தலம். இதை தாக்கும்படிக்கு பிசாசு நம்மை பிரிவினை கொண்டு வந்து தனிமைப்படுத்தி தேவன் தந்த ஆதியாகமம் 1:28 தந்த நீ பலுகி பெருகி பூமியில் உள்ள சகல மச்சங்களையும் சகல ஆளையும் ஆண்டு கொள்வாய்ங்க ஆசீர்வாதத்தை பிரிப்பதற்கு இதோ அவன் கட்சிக்கிற சிங்க போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆகியால் கர்த்தர் இப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரமான கிரிகளிலிருந்து நம்முடைய குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரிபா ஷகா ரைமானா, இப்பொழுது உன் குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ரிபா ராக்கந்தரா ஷிகதரே
ரிபரக்கந்தனா என்னை குடும்பத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னை குடும்பமாய் மாற்றின, என்னை கூடாரமாய் மாற்றின, தனிமையாய் இருந்த என்னை குடும்ப ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் என்னை முழுமையாய் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என்னை தனிமைப்படுத்தி, என்னை வெறுமைப்படுத்தி, என்னை காயப்படுத்தி குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிக்க எத்தனிக்கிற எல்லா உலக வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஷபரக்கந்தனா குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற பொருளாதாரமோ, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற பாசமோ, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற உலக அன்போ, உலக வாழ்க்கையோ, அவமானமோ இனி என் மீது ஆளாதிருப்பதாக. நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன், நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன், நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன், நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மீது என் குடும்பத்தை கர்த்தருடைய ஆளுகையில நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன். நான் பலுகி பெருகுவேன், என்னுடைய குடும்பம் பலுகி பெருகும், என்னுடைய குடும்பம் சகல ஆசீர்வாதத்தினாலும் கட்டப்பட்டிருக்கும், என்னுடைய குடும்பம் சகல வேதனைக்கு நீங்களாய் இருக்கும், என்னுடைய குடும்பம் இனி எந்த ஒரு சத்துரு உற்பத்தியாக சகல திறப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காய், விடுதலைக்காய், மேன்மைக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Ribaragada ribaragadi nemo ribarasheke di nemo rokondoro tritinama. பரலோக பிதாவே, ஆண்டவரே, குடும்பத்தை நீர் ஏற்படுத்தினீர். தனிமையாய் இருந்தவனை, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனை ஒரு கூடாரமாய் மாற்றினீர், குடும்பமாய் மாற்றினீர். பலுகி பெறுகிற சிருஷ்டிப்பினுடைய வல்லமையை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் தந்தீர். நீரே ஒருவரே சிருஷ்டிப்பின் கர்த்தா, நீரே பலுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ள கர்த்தர். ஆனால் உம்முடைய உன்னதமான அந்த ஊழியத்தை தனிமையாயிருந்த மனிதனை அழைத்து குடும்பமாக்கி கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் வேலையை எங்களுக்கு கிருபையாய் தந்து இந்த பூமியில சகல நன்மையும் நாங்கள் வர்த்திக்க பண்ண, பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண, சந்ததியை வர்த்திக்க பண்ண, மேன்மைகளை வர்த்திக்க பண்ண, ஆரோக்கியத்தை வர்த்திக்க பண்ண, தேவனுடைய சாட்சிகளை வர்த்திக்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் தியானிக்கிறேன். இந்த குடும்பத்தை குறித்ததான தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த கர்த்தர் தந்ததான சகல ஆசீர்வாதத்திற்கும் தடையாக இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நாங்கள் விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் குடும்பத்தை விடுவித்து பாதுகாத்து ரட்சித்து சுகமாய் தங்க பண்ணுவீராக எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஏசுங்கிற வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். 10 மணிக்கு ஜெபம் உண்டு, கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.